ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம திருச்சியிலேருந்து திருச்செந்தூர் போன கதையை தான் பார்க்க போகிறோம். ஸோ சம்மர் வெக்கேஷன் எங்கேயாவது வெளில போகலாம் அப்படின்றபோது யோசிக்கும்போது தான் டக்குன்னு ஞாபகம் வந்தது திருச்செந்தூர். ஓகே, ஒரு ஆன்மீகம் சார்ந்த சுற்றுலாவை கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. ஸோ ட்ரெயினில் போகலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் என்னென்னா லாஸ்ட் மினிட் வரைக்குமே டிக்கெட் வந்து கன்ஃபார்ம் ஆகுமா ஆகாது அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன்லேயே போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா வெக்கேஷன் டைம்ன்றனால நிறைய பீப்புள் போகிறதுனால கொஞ்சம் அந்த கன்ஃபியூஷன் இருந்துச்சு. அட்லாஸ்ட் எங்களுக்கு வந்து டிக்கெட் வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. நாங்கள் மார்னிங் ஒரு 7:30 போல் என்ன அப்படின்னா ட்ரெயின் ஏறிட்டோம். அங்கே தான் என் பையன் ஒரு பெரிய ட்விஸ்ட்டே வச்சுட்டான். அவனுக்கு வந்து ட்ரெயின் ரொம்ப பிடிக்கும். பட் அவனுக்கு ட்ரெயின் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ ட்ரெயின் மூவ் ஆக ஆரம்பித்தோடனே என்ன பண்ணிட்டான் அப்படின்னா ரொம்பவே பயந்துட்டான். அம்மா கீழே இறங்கிடுவோமா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, ட்ரெயின் வந்து ஆடுற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி பெரிய அட்ராசிட்டியே பண்ணிட்டான். அந்த கம்பியை பிடிச்சிட்டு விடவே இல்லை. அப்புறமா ஒரு வழியாக அவனுக்கு சொல்லி புரிய வச்சு காம் டவுன் பண்ணி அதுக்கப்புறமா ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ நாங்கள் இங்கே வந்து 7:30க்கு நாங்கள் வந்து ஏறினோம். 12:30க்கு வந்து நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா திருநெல்வேலி வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ அங்கேருந்து வந்து 1 hour ஒன்ஸ் வந்து என்ன அப்படின்னா நமக்கு வந்து திருச்செந்தூருக்கு வந்து ட்ரெயின் வந்து இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ பெர் பர்சனுக்கு வந்து 40 rupees அப்படின்ற மாதிரி சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த 1 hour நம்ம ஏன் வேஸ்ட் பண்ணுவானே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஸ்டேஷன் விட்டு கொஞ்சம் வெளியில் போயிட்டு பார்த்துட்டு இருந்தோம். அப்போ தான் திருநெல்வேலி பக்கத்தில் இருக்கிற மற்ற சுற்றுலாத்தலங்கள் நிறைய விஷயங்கள் அந்த போர்டில் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு டைம் கிடைச்சா நீங்கள் பார்த்துட்டு வாங்க. அதுக்கப்புறமா ஒரு வழியாக என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா திருப்பி நாங்கள் ஸ்டேஷனுக்கு வந்து போயிட்டு 1:30க்கு வந்து நாங்கள் ட்ரெயின் ஏறிட்டோம். திருச்செந்தூர் ட்ரெயின் வந்து ஏறிட்டோம். அங்கேருந்து ஒரு 1 hour தான், ஒரு 45 minutes to 1 hour தான் இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா திருச்செந்தூர் வந்து ரீச் ஆகிட்டோம். நீங்கள் சொன்னால் நம்பவே மாட்டீங்க, ஒரு 2 hours கிட்ட வந்து என்ன ஆச்சுன்னா இதுக்கிடையில் வந்து நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா ஸ்டேஷன்லேருந்து கோவிலுக்கு போகிறதுக்கு வந்து என்ன பண்ணால் ஷேர் ஆட்டோ அப்படின்ற மாதிரி 20 rupees அந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் நாங்கள் போன டைமிங்கில் எங்களுக்கு கிடைக்கல. ஸோ நாங்கள் ஆட்டோவில் தான் போனோம். பஸ்ஸும் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ பஸ்ஸில் எனக்கு அவ்வளோவா தெரியல எங்களுக்கு. ஸோ நாங்கள் ஆட்டோவில் போயிட்டோம். அங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டே இருந்துச்சு. என்ன அப்படின்னா ரூம் கிடைக்கலங்க. ஸோ வெக்கேஷன் டைம் அப்படின்றதுனால ரொம்பவே ரஷ்ஷு, ரூமே இல்லை. 2 hours கிட்ட நாங்கள் ரூமுக்காகவே வந்து என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். அந்த லைன்லேயே ஒரு 2 to 3 times வந்து நாங்கள் பார்த்துட்டோம். காஸ்ட் வைஸும் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே ஹையாக இருந்துச்சு. அப்புறம் ஒரு வழியாக என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு ரூம் பிடிச்சாச்சு. ஸோ நாங்கள் 7:30க்கு போயிருந்தோம். ஒரு 4:30 கிட்ட ஆகிடுச்சு செட் ஆகவே. ஸோ நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா உடனே நாங்கள் கோயிலுக்குலாம் போகல. ரொம்பவே டயர்டாக இருந்துச்சு. ஜேர்னி வந்தது கொஞ்சம் அலைஞ்சதெல்லாம் ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. ஸோ ஈவினிங் டைமில் நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஜஸ்ட் பீச்சை மட்டும் போய் ஒரு விசிட் பண்ணிவிட்டு வந்தோம். ஸோ நல்லா தான் இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் நாங்கள் போன டைமில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா குளிக்கிறதுக்கு வந்து பெர்மிஷனில் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ கடல் வந்து உள்வாங்கிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா மறுநாள் காலையில் தான் நாங்கள் போனோம். அன்றைக்கி வந்து நிறைஞ்ச அமாவாசை. ஸோ அன்றைக்கி வந்து அலோவ் பண்ணாங்க, காட் கிரேஸ். நாங்கள் மொதல் நாள் அலோவ் பண்ணல. மறுநாள் என்ன நடக்கும்னு தெரியல. பட் எங்களுக்கு வந்து மறுநாள் வந்து அலோவ் பண்ணாங்க. ஸோ மறுநாள் பார்த்தோம் அப்படின்னாலுமே பீச்சில் குளித்தது செம்மையாக இருந்துச்சு. அந்த மார்னிங் வைப்பு செம்மையாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பீச்சில் குளித்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து நாழிக்கிணறு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அங்கே போய் குளித்தோம். ஸோ ரொம்பவே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கடல் பக்கத்துலேயே, ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது. பட் அது நல்ல தண்ணி. ஸோ முருகன் வந்து குடிக்கிறதுக்காக யூஸ் பண்ண தண்ணின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பார்க்கும்போது தான் ஸோ கடவுள் அந்த புராணம் அப்படின்றதெல்லாம் வந்து நடந்திருக்கு அப்படின்றதுக்கான ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ட்ரஸ்ட்டே நமக்கு வருது. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் அப்போவுமே நாங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா சாமி வந்து பார்க்கலாம் அன்றைக்கி மார்னிங்கே. ஏன்னா அவ்வளோ கூட்டம். ஒரு 7:30 8க்கு அவ்வளோ க்யூ நிற்கிது. ஸோ குழந்தைய வச்சுட்டு நம்மளால் பார்க்க முடியாது அப்படின்றதுனால நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ரூம் வந்துட்டு மார்னிங் வந்து டிஃபன் சாப்பிட்டுட்டு ரூம் வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் ஒரு 4 o'clock போல் நாங்கள் வந்து கோவிலுக்கு போனோம். ஸோ அப்போ தான் வந்து மார்னிங்கை விட கூட்டம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ 4 o'clock போகும்போது உடனே ஒரு 15 to 20 minutes வந்து நாங்கள் சாமியை பார்த்துட்டோம். சாமி பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ரொம்பவே திருப்தியாக இருந்துச்சு. முருகனை வந்து இன்னொரு தடவை பார்க்கணும் அப்படின்ற மாதிரியே இருந்துச்சு. ஸோ நாங்கள் என்ன நினச்சோன்னா ஃபஸ்ட்டு கும்பிட்டுட்டு வந்துட்டோம். திருப்பி ஒரு ரவுண்ட் அடித்து உள்ளே போகலாம் அப்படின்ட்டு திரும்பி பார்த்தா எங்களுக்கு பின்னாடி அவ்வளோ கூட்டம். எப்படி ஒரு 1/2 an hourக்குள்ளே இவ்வளோ கூட்டம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஓகே, நம்ம மார்னிங் இங்கே தானே இருக்க போகிறோம், நாளைக்கு இங்கே தானே இருக்க போகிறோம். ஸோ மார்னிங் ஒரு தடவை வருவோம் அப்படின்ற மாதிரி நாங்கள் யோசிச்சுட்டு மறுநாள் காலையிலையும் போனோம். மறுநாள் காலையிலேயும் கொஞ்சம் ஏர்லி மார்னிங் போயிட்டோம். போயிட்டதுக்கப்புறமா ஒரு 1/2 an hour to 1 hour கிட்ட க்யூவில் நின்றுட்டு தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா சாமி பார்த்தோம். அப்போவுமே என்னென்னா சாமி பார்த்தாச்சு. பட் இருந்தாலும் அவர் இன்னொரு தடவை பார்க்கணும், இன்னொரு தடவை பார்த்துட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரியே ஒரு உள்ளுணர்வு இருந்துகிட்டே இருந்துச்சு. நம்ம நிறைய கோயிலுக்கெலாம் நாங்கள் போயிருக்கோம். ஆனால் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நாங்கள் ஃபேஸ் பண்ணதே கிடையாது. அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கடலில் வந்து குளிச்சுட்டு
கரகம்லாம் எடுத்து வைக்கிறாங்க, பால் குடம் எடுக்கிறாங்க, இந்த மாதிரி அலகெல்லாம் குத்துறாங்க. ஸோ ஒரு விஷயம் நான் அதில் புரிஞ்சுது என்ன அப்படின்னா, நமக்கு ஒரு சின்ன குண்டூசி குத்துனாவே அவ்வளோ வலிக்கும். பட் கடவுள், நம்பிக்கை அதெல்லாம் சார்ந்து ஒரு மனிதனால் இவ்வளோ பெரிய அலகு குத்துறாங்க. ஸோ அது அப்போ தான் நமக்கு தெரியுது, நம்மளோட அறிவியலுக்கும் நம்ம அனுபவத்துக்கும் அப்பாற்பட்டு ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு நம்மளால் நம்ப முடியுது. கண்டிப்பாக மனுஷனுக்கு ஒரு ஆன்மீகம் சார்ந்து இறங்கிட்டோம் அப்படின்னா நம்மளால் என்ன வேணாலும் செய்ய முடியும் அப்படின்றதுக்கு இது கூட ஒரு சாட்சின்னு தான் சொல்ல முடியும். பார்க்கும்போது செம்ம கூஸ் பப்ஸே வந்துருச்சு. செம்ம ஒரு வைபு, மார்னிங்கே செம்ம ஒரு வைபு. அண்ட் தென் நாங்கள் இன்னொன்று நான் வீடியோ எடுக்க முடியல. என்னென்னா மொபைல் ஃபோன் வந்து உள்ளே வந்து எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஸோ வெளியிலே சந்நிதி அதெல்லாம் எடுக்க முடியல. பட் என்னென்னா இப்போ நம்ம பைசா கொடுத்தோம் அப்படின்னா டெய்லியுமே அந்த தங்கத்தேர் வந்து அந்த கோவிலை சுற்றி வருது. ஸோ காட் கிரேஸ் நாங்கள் அன்றைக்கி போகும்போது அதை பார்த்தோம். பட் ஆனால் என்னால் வீடியோ எடுக்க முடியல. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இதுதான் வள்ளி குகை போகிற இடம். ஸோ ஒரு ஆள் தான் உள்ளே போயிட்டு, ஏன்னா ஒரு ஆள் தான் போயிட்டு வர முடியுமா. ஸோ குழந்தையெல்லாம் கொண்டு போனால் மூச்சு அடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். நான் மட்டும் கொஞ்சம் வெளியில் நின்றுட்டுருந்தேன். அப்புறம் பார்த்தோம் அப்படின்னு அன்னபோஜனம். அந்த வள்ளி குகைக்குமே ஒரு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஒரு கதை. விநாயகர் வந்து யானை ரூபத்தில் வந்து வள்ளியை துரத்தி, முருகன் வந்து வேடன் ரூபத்தில் வந்து காப்பாற்றி அதுக்கப்புறம் கல்யாணம் நடந்துச்சு, ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி ஒரு புராண கதை கூட இருக்குது. அடுத்து அன்னபூஜனம், அன்னதானம். என்ன தான் நம்ம வீட்டில் சமைச்சாலுமே அந்த அன்னதானத்தில் சாப்பிட்ற அந்த திருப்தி கிடைக்கவே கிடைக்காது. அதுவும் இல்லாமல் இவ்வளோ தூரம் வந்துட்டு முருகரோட சாப்பாடு சாப்பிடாம நம்ம போகிறதா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு நாங்கள் சாப்பிட்றதுக்காக அங்கே போயிட்டோம். ஸோ போனதுக்கப்புறமா அங்கேயே என் பையன் ஒரு பெரிய சம்பவத்தை பண்ணிட்டான். என்ன அப்படின்னா 1/2 அன் ஹவர் கிட்டே நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா வெயிட் பண்ணி தான் அன்னதானத்துக்கு சாப்பிட போயிருந்தோம். ஸோ சாப்பாடு போட்டு ஒரு 2-3 வாய் தான் வச்சுருப்பேன். ஃபுல்லாக என் மேலே வாமிட் பண்ணிட்டான். ஏன்னா அவனுக்கு இந்த அலைச்சல், ஸ்வெட்டு, பயம் அதெல்லாம் சேர்ந்து அவனுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிட்டான். ஸோ ஓகே பரவாயில்ல நம்ம கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் நாங்கள் பேக் பண்ணிட்டோம். ஏன்னா எங்களுக்கு ஈவினிங் ட்ரெயின் இருந்துச்சு. ஸோ ஒரு 1:30 அந்த மாதிரி கிளம்புனா தான் நம்ம திருநெல்வேலி போயிட்டு திருநெல்வேலியிலேருந்து நம்ம என்ன பண்ண முடியும்னா நம்ம வீட்டுக்கு வர முடியும் அப்படின்றனால அங்கே பேக் பண்ணி கிளம்பிட்டோம். கிளம்புனதுக்கப்புறமா பார்த்தோன்னா திருப்பி அந்த ஜேர்னி. ஆனால் வர வழியில் எல்லா இடத்துலையுமே நிறைய முருகன் கோவில், எனக்கு பேர் சொல்ல தெரில, நிறைய மலை இருந்துச்சு. சொல்லுவாங்கல்ல குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான்ற மாதிரி நிறைய மலையெல்லாம் இருந்துச்சு. என் ஃபோனில் வந்து என்னென்னா வீடியோ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. ஏன்னா ட்ரெயின் மூவ் ஆகிட்டு இருந்துச்சு. டப்புன்னு வந்து ஃபோனை கீழே போட்டுருவோமா அப்படின்ற மாதிரி ஒரு பயம் வேறு இருந்துச்சு. ஸோ மதுரையை தாண்டி தான் நம்ம திருச்சி வர மாதிரி இருந்துச்சு. ஸோ திருப்பரங்குன்றமும் பார்த்தோம். ரொம்பவே அழகாக இருந்துச்சு இங்கேருந்து பார்க்குறதுக்கு முருகனை. அதுக்கப்புறம் அந்த ட்ரெயினில் பார்த்தா ஒவ்வொரு ஸ்டேஷனுக்கும் ஒவ்வொரு சாப்பாடு, ஒரு ஸ்பெஷல் ஐட்டம். கோவில்பட்டினா கடலை மிட்டாய், மணப்பாறைனா முறுக்கு, திருநெல்வேலினா அல்வா. செம்ம எக்ஸ்பீரியன்ஸு. இது கூடவே என்ன அப்படின்னா வரும்போது மழை வேறு ஜோன்னு பெஞ்சிச்சு. செம்ம எக்ஸ்பீரியன்ஸுங்க. இன்னொரு விஷயமே என்னென்னா நம்மளோட லைஃப்பை வந்து இந்த ட்ரெயினோட நம்ம கனெக்ட் பண்ணலாம். எப்படின்னா ட்ரெயின் மூவ் ஆகிட்டே இருக்கும். நம்ம ஒரு இடத்துக்காக போகிறதுக்காக இருக்கோம். ஸோ மரம், அந்த வீடு, அந்த செடி எல்லாமே பின்னாடி போயிட்டே இருக்கும். ஸோ ஒவ்வொன்றா நம்ம கடந்து போயிட்டே இருக்கோம். அதே மாதிரி தான் வாழ்க்கையிலையும் நம்ம எல்லாத்தையுமே கடந்து போகணும். அப்போ தான் கடந்து போயிட்டு நம்மளோட இலக்கை நோக்கி நம்ம ஓடிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அச்சீவ் பண்ணலாம். ஸோ கருத்தெல்லாம் கிடையாது கண்டிப்பாக. சும்மா ட்ரெயினில் போகும்போது இப்படி ஒரு யோசனை வந்துச்சு. ஸோ வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை கடந்து போகணும், நிறைய விஷயங்களை மறந்து போகணும். அப்போ தான் நம்ம லைஃப் வந்து நல்லாயிருக்கும். ஸோ எப்போவுமே கடந்து போகணும், மறந்து போகணும், நம்ம இலக்கை நோக்கி போயிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ கண்டிப்பாக நீங்கள் திருச்செந்தூர் போயிட்டு வாங்க. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். மைண்ட் அப்படி ஒரு பாசிட்டிவாக இருந்துச்சு. ரொம்ப